கர்த்தருக்குள் ஐக்கியமானவர்களே, குளைச்சல் பங்கை சேர்ந்த செபஸ்டின் ரெஜினா தம்பதியரின் மகனான ஜெரால்டு தர்மராஜிற்கும் மண்டைக்காடு பங்கை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் ரீட்டா தம்பதியரின் மகளான அல்போன்ஸ் மேரிக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? இது யார் குழந்தை? இந்த குழந்தை ஏன் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுது? எங்க அம்மா. ஃபாதர், இது யாரோட குழந்தை ஃபாதர்? இது ஏன் மேரி அம்மான்னு கூப்பிடணும்? இங்க என்ன நடக்குது? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது யாரோட குழந்தையோ தெரியாம இங்க வந்துருச்சு. பாப்பா, நீ யாருமா? உங்க அப்பா அம்மா யாருமா? எங்க அம்மா. இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கோம், எங்க யார்கிட்டயாவது இந்த குழந்தை வந்துதா? இன்னும் பின்ன தெரியாம அந்த குழந்தை உன்னை தேடி வந்து அம்மானுது. ஃபாதர், என்ன இது அசிங்கம்? ஏம்பா, இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு பிரச்சனை இல்லாம கல்யாணத்தை பண்ணுங்கப்பா. பாப்பா, இங்க வாமா. வாமா. எங்க அம்மா. எங்க அம்மா. என்ன எங்க அம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை கல்யாண பொண்ணை பார்த்து அம்மானு கூப்பிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்? உலகம் முழுக்க இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. சரியான கேவலப்பட்ட பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாத்திருக்கீங்க. டேய், இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? வாடா போலாம். கெட்டு போன பொண்ணை எங்க பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? வேற யாரோட குழந்தைன்னா இந்நேரம் உதறி எறிஞ்சிருக்க மாட்டாளா? அவ குழந்தைங்கிறதுனாலதான் பேசாம நிக்கிறா. நீங்க பாருங்க, I want to make one thing clear. கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், இந்த குழந்தை யாருன்னே எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு குழந்தை வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு அம்மானு வந்து நிக்குது. அதை எப்படி என்னால மனசாட்சியே இல்லாம உதறி தள்ள முடியும்? அதனாலதான் என்ன செய்யறதுன்னே தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இத கூட புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் பெரிய பாதர்கிட்ட பேசி இவங்கள நம்ம மதத்துல இருந்தே ஒதுக்கி வைக்காம நான் விடவே மாட்டேன். டேய் வாடா. ஃபாதர், இந்த குழந்தையை நாங்க என்ன பண்றது? குழந்தை இங்க வாமா. எங்க அம்மா விட்டு வர மாட்டேன். குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போவோம், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். வாமா. தெரியாத ஊர்ல குழந்தை எங்கடி போய் தேடுவ? வர வர உமாக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டு இருக்கு. குழந்தை மேல அப்படி என்ன அலட்சியம் கேக்குறேன்? குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாவ? யாரோ பெத்த குழந்தை தானே, அதான் சுமையா தெரிஞ்சு இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஏங்க இப்ப எதுக்கு இத பத்தி பேசுறீங்க? உமா நீ எப்போதும் குழந்தை இடுப்புல தான் வச்சிருப்பாங்க. நாங்க யாராவது இறக்கி விடுன்னு சொன்னா கூட இறக்கி விட மாட்டாங்க. அவங்கள போய் இப்படி சொல்றீங்களே. கோகிலா நீ கூட குழந்தை இப்படி பாத்துக்க மாட்டாங்க. நீங்க உமா நீயே தப்பு சொல்லாதீங்க. என் அக்காவை பத்தி குறை சொன்ன அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிடுவேன். வேற எந்த விஷயத்துல வேணா குறை சொல்லு, குழந்தை விஷயத்துல மட்டும் எங்க அக்காவை பத்தி குறை சொல்லாத. குழந்தை மட்டும் கிடைக்காம போகட்டும், அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. ஏய், அழுதா குழந்தை கிடைச்சிருமா? வா, நாலு பக்கம் தேடி பாப்போம். உன் பேர் என்ன? என் பேரு அகல்யா. உங்க ஊரு எது? சென்னை. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லுங்க. இதோ இங்க. நீங்க தான் எங்க அம்மா. உங்க பேர் என்ன? என் பேரு அகல்யா. உன் ஊரு மெட்ராஸ் தானே? இல்ல அங்கிள், சென்னை. ஓகே. உங்க அம்மா அப்பா ஊர்ல தானே இருக்காங்க? இல்ல, அப்பா ஊர்ல இருக்காங்க, அம்மா இங்க இருக்காங்க. நம்ம வீட்ல குழந்தைய வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. பேசாம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், மத்த விஷயத்தை அவங்க பாத்துப்பாங்க. அங்கிள், என்னம்மா? உண்மை சொன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க.